உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாய் அதை மீட்கவே ஆண்டவர் வந்திருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு நிகழ்வையும் நாம் எப்படிப்பட்ட பார்வையை கொண்டு பார்க்கிறோம் என்பதிலேயே அடங்கியிருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு, கணவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில துயரகரமான நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து பட்டியலிட்டு கொண்டிருந்தான், வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். எப்படி தெரியுமா? போன வருஷம் ரொம்ப ஒரு துன்பமான ஒரு ஆண்டு, ஒரு கஷ்டமான ஒரு ஆண்டு. பல நெருக்கடிக்குள் நான் உள்ளாகினேன். எனக்கு உடலளவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, சிறுநீரக கோளாறு. அந்த சிறுநீரக கோளாறினால் நான் ஒரு அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று மனம் நொந்து கொண்டான். பிறகு நான் பணி செய்து கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்தேன். சென்ற ஆண்டுதான் எனக்கு ஓய்வு கிடைத்தது அப்படின்னு மனம் நொந்து போனான். மீண்டுமாய் சொல்ல ஆரம்பித்தான், போன வருஷம்தான் எங்கள் அம்மா இறந்து போய்விட்டார்கள் அப்படின்னு ஆதங்கப்பட்டான். மீண்டுமாய் அவன் சொன்னான், போன வருஷம் ரொம்ப மோசமான ஒரு துயரமான வருஷம். ஏன்? நான் என் மகனுக்கு ஆசையா புதுசாக வாங்கி கொடுத்த ஒரு கார் என்னுடைய மகன் ஓட்டி சொல்லும்போது ஒரு மிக பெரும் விபத்துக்கு உள்ளாகி அந்த கார் சுக்குநூறாக நொறுங்கி போய்விட்டது. அதிகமான பண செலவு செய்து அதை மீண்டும் சரி செய்து வைத்திருக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு ஆண்டு என்று சொன்னான் அந்த கணவன். இவற்றையெல்லாம் பொறுமையோடு கவனித்து கொண்டிருந்த அந்த மனைவி இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தாளாம், சென்ற ஆண்டு உண்மையாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு. ஏன் தெரியுமா? நீங்கள் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டீர்கள், சிறுநீரக கோளாறினால் நீங்கள் அவதிப்பட்டீர்கள். ஆனால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட போது இப்பொழுது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். சென்ற வருடம் உங்களுக்கு ஓய்வு கிடைத்தது, உண்மைதான். அப்படிப்பட்ட நோயிலிருந்து இப்பொழுது நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்கிறீர்கள். அந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்று உங்களுடைய உடல் நலனை கவனித்துக் கொள்ளுகிறீர்கள். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய குடும்பத்தில் மூத்தவர்களாக இருந்த அம்மா இறந்து விட்டார்கள், உண்மைதான். அவர்களுக்கு 90 வயதாகிறது. அமைதியான முறையில் யாருக்கும் தொல்லை கொடுக்காம அவர்களுடைய உயிர் நன்றாக பிரிந்து விட்டது. அவர்கள் இறைவனிடத்தில் சென்று விட்டார்கள். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உண்மைதான், நம்முடைய மகனுக்கு மிக பெரும் ஒரு விபத்து நடந்தது. கார் அதில் சுக்குநூறாக உடைந்து போனது. காருக்கு தான் டேமேஜ் ஆச்சே தவிர நம்ம பிள்ளை பத்திரமா இருக்கிறான். நம்முடைய பிள்ளைக்கு ஒன்றும் ஆகவில்லை. கார் போனா போது, இன்னொரு கார் வாங்கிக்கலாம். கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய மகனுக்காக. ஒரே செயல்தான், ஆனால் பார்வைகள் வித்தியாசப்படுகிறது. பார்க்கிற பார்வைகள் வித்தியாசப்படுகிறது. ஒரே செயல்தான். இந்த இடத்தில் தலைமை குருக்களும் சதுசேயர்களும் தலைமை சங்கத்தாரும் திருத்தூதர்களை பார்த்த பார்வை வேறு. அந்த இடத்தில் இருந்த மக்கள் திருத்தூதர்களை பார்த்த பார்வை என்பது வேறு. தலைமை குருக்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பொறாமை அதிகமாக இருந்தது. அதனால திருத்தூதர்களை சிறையில் அடைத்தார்கள், துன்புறுத்தினார்கள், வதைத்தார்கள். ஆனால் ஆண்டவரின் தூதர் அவர்களை அற்புதமாய் வழி நடத்தி சென்றார். அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்களை விடுவித்து வந்து ஒரு கோவில் முற்றத்தில் நின்று கொண்டு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய கருவிகளாக அவர்களை மாற்றினார். பாருங்க, அந்த ஏவலர் சொல்லுகிறார், நாங்கள் சிறைச்சாலையை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை. திருத்தூதர்களை அவங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த சிறையினின்று மீட்க வல்லவர் ஆண்டவர் என்பதை உறுதியாய் சொல்லுகிறது இந்த இறை வார்த்தை. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவில் நாம் ஒளியின் மக்களாய் வாழ
இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பார்வைகள் நல்ல பார்வைகளாக இருக்க வேண்டும், நேர்மறையான பாதைகளாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் தீய பாதைகளுமாக நம்முடைய பார்வைகள் இருந்தால் நிச்சயம் நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாகத்தான் இருப்போம். ஒளியை நோக்கி நாம் செல்வதே கிடையாது. அதைத்தான் இறைவார்த்தை சொல்லுகிறது. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே அதிகமாக விரும்பினார்கள். தீங்கு செய்வோர் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அவர்கள் அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்கிறவர்களே ஒளியிடம் வருகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்த நிலையில் இருக்கிறார்கள். ஒளியின் மக்களாக இருக்கிறவர்கள் கடவுளோடு இணைந்த நிலையில் இருந்து வாழ்வில் அற்புத அதிசயங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். கடவுளை விட்டு விலகிச் செல்லுகின்ற இருளில் வாழ்கின்ற மக்கள் ஆசீர்வாதத்தை இழந்து வேதனையிலும் துன்பத்திலும் தவிக்கிறார்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எனவே அந்த அன்பில் நாம் என்றென்றும் நிலைத்திருக்க ஒளியின் மக்களாய் வாழ்வோம். இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாயிருப்போம். ஆமீன்.